குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, இந்த பதிவில் நாம் குரு பகவான் மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளவு காலகட்டங்கள் குரு பகவான் மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார். குரு ராகு சேர்க்கையால் இந்த இடத்தில் பெரும்பான்மையான அன்பர்களுக்கு பண கஷ்டங்களும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அடிதடிகளும் வம்பு வழக்குகளும் ஏற்பட்டு கடுமையான சோதனைகளை சந்தித்து கொண்டு இருந்தார்கள் என சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான பல அட்டகாசங்களை எல்லாம் இவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த தேதியிலிருந்து, அதாவது 2023 வருடம் ஜூன் மாதம் 21 தேதியிலிருந்து குரு பகவான் ராகுவை விட்டு விலகி அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு 296 நாட்கள், ஒரு நல்ல ஒரு நீண்ட காலகட்டங்கள் இயல்பான நிலையில் மீண்டும் வக்ரம் பெற்று மற்றும் வக்ர நிவர்த்தியாகி மற்றும் இயல்பான நிலையில் இப்படியெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது 14/4/2024 வரை பயணம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தின் போது 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷ, ரிஷபம், மிதுனம், அதே போல கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி அன்பர்களுக்கும் 12 லக்ன அன்பர்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி பலன்களை வெளிப்படுத்த போகிறார் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு முழுக்க முழுக்க திதி, நித்திய நாமயோகம், கரணம், நீங்கள் ஜனனித்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், இதையெல்லாம் இணைத்து தான் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் நாம் இணைத்து பார்ப்பதால் இந்த பலன்கள் முழுக்க முழுக்க ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான துல்லியமான பலன்களாக நிச்சயமாக நமக்கு அமையப் போகிறது. சரிங்களா? இதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது பிரதமை, சதுர்த்தி, துவாதசி, திரையோதசி, துதியை, சப்தமி, ஏகாதசி, ஷஷ்டி, இந்த திதிகளில் நீங்கள் வளர்பிறையிலையோ அல்லது தேய்பிறையிலையோ பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 296 நாட்களில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் என்பது ஏற்பட போகிறது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது உருவாகப் போகிறது. இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி? ஏன்னா பணப்பிரச்சனை என்ன வந்துருச்சுனாவே அது எல்லா வகையிலும் நம்மை பாதிக்கும். அப்போ அதை சரி செய்வதற்கு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திதியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை திதிக்குரிய ஆலயங்கள் அல்லது திதிக்கு உண்டான நித்திய தேவதைகளை வைத்து எளிதில் நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த திதிக்கு உண்டான ஆலயங்கள் என்பது, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த கோவில் ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். அது இல்லாமல் இந்த 300 நாட்களில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் பயனளிக்காது. கண்டிப்பாக பிரச்சனைகள் சரியாகாது. ஆனால் இந்த திதி நித்திய தேவதைகளை நீங்கள் பிறந்த திதி மாதம் ஒரு முறை வரும், அந்த நாளில் நீங்கள் வீட்டிலே அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யும் போது அற்புதமான தோஷ நிவர்த்தியை நாம் பெற்று பண கஷ்டத்திலிருந்து நம்ம எளிதில் மீண்டு வந்துடலாம். அப்போ அந்த திதி நித்திய தேவதை வழிபாடு தான் இருக்கிறதுலே சிறப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமை வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திதி நித்திய தேவதைகளில் காமேஸ்வரி நித்யா அப்படின்ற ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதையினுடைய படத்தை கூகுளில் போயிட்டு காமேஸ்வரி நித்யா
பிக்சர் அல்லது படம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா படம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கணும். அதே போல் அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், மேலும் அவருக்கு பிடித்தமான மலர்கள், பிடித்தமான நெய்வேத்திய உணவுகள், இதெல்லாம் கூட நெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் பிறந்த அன்று அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து ஒரு தீபம் போட்டு அதுக்கு பார்த்தீங்க அதுக்கு பிடித்தமான மலர்களை வைத்து, உணவுகளை வைத்து, ஊதுபத்தி சூடங்கள்லாம் காட்டி, சாம்பிராணி புகை காட்டி, மனதார அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் போது இந்த தனக்காரகனால் ஏற்படக்கூடிய பண பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வந்து அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும். இந்த திதியை பொறுத்தவரை நீங்கள் காலண்டர் கூட தெரிஞ்சுக்கலாம். வளர்பிறை பிரதம திதி என்பது எந்த நாளில் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது என்பது காலண்டர்லேயே இருக்குது. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மொபைல் ஆப், காலண்டர் ஆப் நிறைய இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ வளர்பிறை பிரதமையில் பிறந்திருந்தீங்கன்னா காமேஸ்வரி நித்யாவினுடைய வழிபாட்டை வந்து பண்ணணும். அதே தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா சித்ரா நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் சதுர்த்தி வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேருண்டா நித்யா அப்படின்றவர்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா விஜயா நித்யா அவங்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். அதே போல் துவாதசி திதியில் வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், விஜயா நித்யாவினுடைய படத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா பேருண்டா நித்யாவினுடைய படத்தை வைத்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் திரையோதசி திதியில் நீங்கள் வளர்பிறையில் பிறந்து நீங்கள் என்ன பண்ணணும், சர்வமங்களா நித்யாவினுடைய படத்தை வந்து வைத்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா நித்திய கிளீனா அவர்களுடைய வழிபாட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த திதியில் ரெகுலராக வந்து பயன்படுத்தணும். அடுத்து துதியை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும், பகமாலினி நித்யா அப்படி அவங்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஜுவாலா மாலினி அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. சப்தமி திதி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. உங்களுடைய உண்டான திதி நித்திய தேவதை சிவதூதி நித்யா. அதே நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா குலசுந்தரி நித்யா அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். அதே நீங்கள் ஏகாதசி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் நீலப்பதாகா அப்படின்ற திதி நித்திய தேவதையினுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தால் வக்னி வாசினி நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். சஷ்டி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வளபிரையில் பிறந்தீங்கன்னா மகா வஜ்ரேஸ்வரியையும், தேய்பிரையில் பிறந்திருந்தால் நித்யா அவர்களுடைய வழிபாட்டையும் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் குரு பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்களால் பாதிப்புகள் என்பது உண்டு. பிற திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வளர்பிறை தேய்பிறை காலகட்டங்களில் திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. திருதி வேதிபாதம் மகேந்திரம் அல்லது ஐந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. அதே போல் வளர்பிறையில் நீங்கள் வந்து சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் தேய்பிரை பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்களுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் உருவாகி அதன் மூலமாக பெரும் தன விரயங்கள் என்பது காத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்களும் வந்து பாதிப்புக்கு ஆளாவீங்க. அப்போ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் ராசி லக்னத்திற்கு 12ஆம் இடமான மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை முறையாக அவர் வந்து பார்த்து அந்த பாவங்கள் வாயிலாக கெடுபலங்களை வந்து வெளிப்படுத்துவார். 4ஆம் பாவம்லாம் கெட்டு போனது அப்படின்னா
வீடு, வாகனங்கள், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். வாகனங்களில் செல்லும்போது வேகம் வந்து வேண்டாம். வாகன சர்வீஸ்லாம் போனது அப்படின்னா கூட இருந்து அந்த சர்வீஸை வந்து எடுத்துகிட்டு வரணும். இல்லைனா ஏமாற்றப்படுவீர்கள். அதே போல் கடன் பிரச்சனைகள் வந்து கூடுதலாகலாம். 6ஆம் இடம் நோய் நொடிகளை வந்து குறிப்பதால் நோய்கள் வந்து அதிகமாகலாம். 8ஆம் இடம் மரணத்துக்கு இணையான துன்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு மோசமான இடம். அந்த இடத்தை குரு பகவான் அதுவும் இல்லாமல் சொந்த வீடு, சொந்த பார்வையால் பார்க்கறதுனால கண்டிப்பாக இது கடும் பாதிப்புகளை வந்து வெளிப்படுத்தும். நிறைய பணம் சார்ந்த அசிங்க அவமானங்களை வந்து ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இப்போ இந்த பாதிப்பை சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தஞ்சாவூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரரை வந்து தரிசனம் செய்து அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய குரு பகவானை அவரிடம் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். அல்லது ஓரளவுக்கு பண வசதிகள் இருந்தால் அவருக்கு ஒரு அபிஷேகம் அல்லது ஒரு சகஸ்ரநாம பூஜை அந்த மாதிரி பூஜைகள் வந்து நடத்தலாம். ஸோ அதன் மூலமாக இந்த பாதிப்புகளை நீங்கள் முழு அளவில் வந்து குறைத்து கொள்ள முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயங்கொண்டம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய கழுகு மலைநாதர் வழிபாடும் உங்களுடைய இந்த பாதிப்பை வந்து நிச்சயமாக வந்து குறைக்கும். மேலும் திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய திருப்பன்னீலி அப்படின்ற இடத்தில் இருக்கக்கூடிய யமதர்மனை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சிவனையும் யமனையும் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய அசிங்க அவமானங்களை வந்து குறைத்து கொள்ள முடியும். மேலும் மரணத்துக்கு இணையான துன்பங்களிலிருந்து மீண்டு வந்துடலாம். நெகட்டிவான எண்ணங்கள்லாம் இருக்குது. மரண பயம் ஏற்படுகிறது. நிறைய அசிங்கப்படுத்துகிறாங்க. ஊரை விட்டு ஓடி போடலாமான்னு தோணுது. ஏதாவது பண்ணிக்கலாமான்னு தோணுது. அப்படின்ற எதிர்மறை எண்ணங்கள்லாம் நிறையா இருந்தால் இந்த திருப்பன்னீலி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய பாதிப்பை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். அதே போல் நாம் இதுவரை பார்த்த திதியில் நீங்கள் பிறந்திருந்தால், நித்திய நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி திதியிலும் பிறக்கலை, நித்திய நாம யோகத்திலையும் பிறக்கலை. குறிப்பிட்ட அந்த நட்சத்திரங்கள் பார்த்த உடம்புக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பை தரும்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். அந்த மாதிரி நாங்கள் பிறக்கலை அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. பாதிப்புகளுக்கு பதிலாக உங்களுக்கு தனக்காரகனுடைய நல்ல ஒரு அருள் கடாட்சத்தால் அதிகப்படியான தன யோகங்கள் என்பது நடைமுறைக்கு வரும். இப்போ மீதி இருக்கக்கூடிய அன்பர்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்ற விதியின்படி இந்த நல்ல நேரத்தை சரியாக வந்து பயன்படுத்திக்கணும். குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் குருபகவானுடைய வழிபாட்டை எடுப்பதன் மூலமாக இந்த தன யோகத்தை வந்து பல மடங்கு உயர்த்தி கொள்ள முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தணும். அரச மரத்தினுடைய வழிபாட்டை வந்து எடுத்துக்கலாம். அரச மர இலையை வந்து பயன்படுத்தலாம். அரச மரத்துக்கு கீழே மணிக்கணக்கில் வந்து உட்காந்து ஓய்வுகள் எடுக்கலாம். அது குறிப்பாக விடிகாலையில் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது சந்தன மரத்தை வந்து பயன்படுத்தணும். சந்தன மரத்தை வந்து உறைஞ்சி நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த சந்தன மரத்தை வந்து எடுத்து அந்த சந்தனத்தை வந்து உடம்புல வந்து அப்ளை பண்ணுறது, நெத்தியில் வந்து வச்சுக்கிறது, சந்தன மர சீவல், அரச மர குச்சியை எடுத்து வீட்டில் வந்து புகை போடுறது, இதெல்லாம் வீடு தொழிற்சாலங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய தன யோகம் நிச்சயமாக உயரும். அடுத்தது மஞ்சள் நிற பூக்களை வந்து பயன்படுத்துறது, மஞ்சள் நிற வஸ்திரத்தை வந்து குரு பகவானுக்கு வந்து சாத்துவது, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சுண்டலை சமைத்து அவருக்கு படைத்து வர பக்தர்களுக்கு தான தர்மம் தருவது, அதே போல் யானைகளிடம் ஆசீர்வாதம் வாங்குவது, ஆண் பூனைகளை வந்து பராமரிப்பது, உணவு வைப்பது, மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் ஆதிக்கம் உள்ள விஷயங்களை வந்து பயன்படுத்துவது. உங்களுடைய மொபைல் எண்ணில், வாகனத்தில்
எங்கெங்கெல்லாம் எண்களை வந்து பயன்படுத்த முடியுமோ அந்த இடத்துலலாம் 3ஆம் நம்பரை வந்து பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த மாம்பழம், முலாம்பழம், மூக்குக்கடலை, உருளைக்கிழங்கு, நெய், பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற உணவுகள் எல்லாமே வந்து குரு பகவானுடைய உணவுகள் தான். அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். குரு பகவானுக்கு படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் வந்து தான தர்மங்கள் வந்து பண்ணணும். இப்படிலாம் பண்ணும்போது உங்களுடைய தன யோகம் வந்து பல மடங்கு உயரும். சரிங்களா? அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. பூஜை அறையை வந்து சுத்தமாக வைங்க. பூஜை அறை வந்து குரு பகவானுக்கு உண்டான இருப்பிடம். அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பணம், தங்க நகைகள் உயரும், பல மடங்கு உயரும். உங்களுடைய மதிப்பு மரியாதை தானாகவே வந்துடும். பணமும் தங்கமும் உயர்ந்தால் மதிப்பு மரியாதை தானாகவே வரதானே செய்யும். சரிங்களா? அதே போல் வேறு என்ன பண்ணலாம்? குருமார்களிடம் சென்று ஆசீர்வாதங்கள் வந்து வாங்கலாம். உங்களுக்கு ஆசிரியர் இருப்பார். வேறு ஏதாவது குருமார்கள் இருப்பாங்க. ஜோதிடம் கூட நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு குரு இருப்பார். ஒரு தொழிலை கற்றுட்ருப்பீங்க, அதுக்கு ஒரு குரு இருப்பார். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக எதுவுமே நாமெல்லாம் கற்றுக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு குரு இருப்பார் இல்லையா? எல்லா விஷயங்களையும் நம்மளே கற்றுக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். பெரும்பான்மையான விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு குரு வந்திருப்பார். அப்போ அவரை வந்து பயன்படுத்திக்கோங்க. அவரிடம் சென்று நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நல்ல அற்புதமான ஒரு யோகத்தை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அதே போல் உலோகம்னா தங்கம், கடகபுஷ்பராகம், யானை முடி மோதிரம் இதெல்லாம் வந்து அணியிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. முடிந்தளவு இந்த தகவல்களை வந்து பகிருங்கள். அதே போல் நீங்கள் எனக்கு கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இதுவரை எனக்கு இந்த அற்புதமான கலைகளை கற்றுத்தந்த குருமார்களுக்கும் பிரபஞ்ச குருவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.